கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவேல் அதிகாரம் 2 வசனம் 32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்முடைய முழு இருதயத்தோடு நேசித்து அவரை தொழுது கொள்ளுவோமானால் கர்த்தர் நம்மை இரட்சித்து நம்மை காத்து கொள்வார். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் சூழ்நிலைகளை மாற்றி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். யோவேல் 2:31-32 வசனங்களில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடைசி நாட்களிலே பூமியிலே பெரிய பயங்கரங்கள் உண்டாகும். யோவேல் 1:15 அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. பூமியிலே பயங்கரங்கள் உண்டாகும். எவ்வளவு பெரிய பயங்கரங்கள் உண்டானாலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ரட்சித்து பாதுகாப்பார். உலகத்தில் உள்ள ஒன்றும் நிலையற்றது என்பதை அறிந்து உலகத்தில் உள்ள யாவும் அழிந்து போகும், எல்லாம் நிர்மூலமாக்கப்படும் என்பதை அறிந்து கர்த்தரை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டு அவருக்கு உண்மையாய் நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு நித்தியமாக என்றென்றும் ஜீவிக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பயந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு பயந்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி வாழும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். ஆகவே உலகத்தை பற்றி கொண்டு உலகத்திற்காக உலக மனிதர்களுக்காக வாழாமல் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோம். பரிசுத்த சிந்தையோடு வாழ்வோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாம் அவரோடு நித்தியமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய், உம்மை நாங்கள் முழு மனதோடு தொழுது கொள்கிறவர்களாய், உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.